ரெண்டாவது பாயிண்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது இந்த ஆங்ஷியஸ் பிஹேவியரை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றதுல என்ன சொல்ல, எழுதுறது. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோதானா எழுதணும், அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நானும் அப்படி தான் நினச்சேன். பேசிக்லி நான் கொஞ்சம் ஒரு சோம்பேறி. ஓகே, எனக்கு என்னோட கைடு வந்து எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் செய்யவே இல்லை. எனக்கு அது மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து போய் செய்யணும்னா என்ன நடந்துற போகுது. இப்போ மெடிடேஷன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காகும். பட் டெய்லி போய் நம்ம அதை எடுத்து அதை செய்யணும்ல, அது தொடர்ந்து செஞ்சால் தானே நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது செய்கிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த ரைட்டிங் ஹேபிட்டையும் ஒரு ஓரமாக பார்க் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அவங்க சொல்லி ரொம்ப நாளாக இருந்துச்சு, நானும் செய்யவே இல்லை. பட் தென் ஒன் ஃபைன் டே when I had like ரொம்ப ரேசிங் தாட்ஸ் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக அப்படியே பபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பொழுது அவங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரி, எழுதணும். அண்ட் தட்ஸ் வென் ஐ ரியலைஸ்ட் எழுதுறது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக்கல் திங். ஓகே, நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே இந்த கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் மாதிரி தான். இனிஷியலாக நம்மளுக்கு வந்து அதோட பலனே தெரியாது. ஆனால் அதுவே நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும் பொழுது அந்த நிமிஷம் ஒரு பெரிய ஒரு மேஜிக் ஃபார்ம் ஆகும். ஓகே, உங்கள் மைண்டுக்கும் உங்கள் கைகள் மூலமாக அந்த வார்த்தைகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த நேரம் இம்மீடியட்டாக மைண்ட் வந்து அப்படி ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அந்த ஆங்ஸைட்டி இருக்கவே மாட்டேங்குது, அந்த ரேசிங் தாட்ஸ் இருக்க மாட்டேங்குது, ஓவர் திங்கிங் இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் ஆஸ் அ ஃபெலோ ஹியூமன் பீயிங் உங்களை ஒருத்தங்களா நானும் இங்கே இருந்து ஓகே இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் அட்வைஸோ எதுவுமே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் பென் வச்சு அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும்போது எழுதி பாருங்கள். இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். ஓகே, ஏன் ஹெல்ப் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு க்யூரியாசிட்டி எப்போவுமே உண்டு. அதுவும் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பர்சனல் க்ரோத் பற்றி நிறைய படிக்கிறோம். ஸோ அதை பற்றி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுகிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி இன் டீட்டெயில் நம்ம கொஞ்சம் போய் ரிசர்ச் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ரைட்டிங் ஹேபிட் வந்து வை இஸ் இட் ஒர்க்கிங்? நீங்கள் ரொம்ப ஒரு ஆங்ஷியஸாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்டாப் பண்ணி போய் எழுதுனீங்கன்னா ஏன் நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் கிடைக்குது? எதனால் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் லைக் அ மேஜிக் அப்படின்னா, இப்போது கம்ப்யூட்டரில் என்னதான் நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டராக வச்சுருந்தாலும் அதில் மல்டிபிள் டேப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா டேப்லேயும் வந்து அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது, ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு வந்து கொஞ்சம் டல் ஆகத்தான் செய்யும் இல்லையா? ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் பல டேப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் நம்மளுக்குமே ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. என்ன வேலை செய்கிறோன்னு நம்மளுக்கும் தெரியாது, கம்ப்யூட்டருக்கும் தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேசிங் தாட்ஸ் மைண்டில் இருக்கும் போதும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸில் கூட ஒரு தாட் வரும், மைண்டில் வரும். பட் அங்கேருந்து மைண்ட் வேற எங்கேயோ ஓடி போயிடும். அங்கேருந்து வேற ஒரு கதை, இப்படியே வந்து ஒரு பெரிய லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதில் சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது when you put the pen down and start writing, இம்மீடியட்டாக அந்த தாட்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்ட்ரீம்லைன் ஆகுது. ஓகே, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிறேன். இப்போது ஓகே, நான் ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிறேன், நான் போய் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? அந்த நேரத்தில் வாட் இஸ் இன் மை மைண்ட் அது எல்லாத்தையுமே நான் ஒருத்தங்க கிட்ட போய் கொட்டணும். ஓகே, இப்போ நான் அந்த நோட் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த பேஜில் நான் எல்லாத்தையும் போய் கொட்டணும்னு சொல்லி நான் லிஸ்ட்டு போடுறேன். அப்படின்னா நான் நம்பர் 1 அப்படின்னு போட்டு என்னோடய ப்ராப்ளம்ஸ், நான் என்ன ப்ராப்ளம் என் மைண்டில், நான் எதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன், நான் நம்பர் 1 போட்டு எழுதும்போதே எனக்கு வந்து மல்டி டைரக்ஷனலாக இருக்கிற தாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஒரே பாயிண்ட்டுக்கு வந்து சேரணும் இல்லையா? ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை, ஒரு பாயிண்ட் தான் நாங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மொமெண்ட்டே வந்து என்னோடய தாட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே ஒரு காம்னஸ் வருது. ஸோ அதை வார்த்தை வடிவத்தில் நான் கொண்டு வரும்போது, அதை நான் பார்க்கும்போது, அதை ரீட் பண்ணும்போது
என்ன சொல்ல, ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் எழுதுறேன் அப்படின்னா, என்னோட ப்ராப்ளம்ஸை நான் ஒரு 5 பாயிண்ட்டாக எழுதுறேன். அந்த நேரம் எனக்கு மனசில் அப்படி பபுளான விஷயங்களை எழுதுறேன்னா, நான் மைண்டில் யோசித்த அளவுக்கு எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை வாசிக்கும்போது அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இது இல்லைன்ற மாதிரி கூட தோணியிருக்கு. இன்னொன்று, இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குது, இதை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ தூரம் யோசிக்கிறோன்னு தோணியிருக்கு. இன்னொன்று, ஒரு இடத்துல நம்ம போய் கொண்டு சேர்த்துட்டோம் இல்லையா, அந்த டைரியில் போய் எழுதிட்டோம்னாலே எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோம். மைண்டில் இருக்கும்போது அதை எங்கேயுமே பார்க் பண்ணலை. இட் இஸ் ஜஸ்ட் கீப் ஆன் ரிவால்விங், சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்போது அதையே வார்த்தை வடிவத்தில் கொண்டு வரும்போது அது ஓகே, ஒரு இடத்துல போய் நீட்டாக பார்க் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு அமைதி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த பீஸ் கிடைக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது எதுவுமே நான் சொன்னபடி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். அது செல்ஃப் டாக்காக இருக்கட்டும், இல்லை ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மொமெண்ட் வந்து அந்த அரெஸ்ட் பண்ணி நம்மக்கிட்டேயே ஒரு குவெஸ்டின் கேட்குறது, நம்மக்கிட்டேயே ஓகே எது உண்மை எது நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிற தாட்ஸ், அந்த மாதிரி கேட்டு பார்க்குறதோ இல்லை எழுதி பார்க்குறதோ, இதெல்லாமே வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய, எந்த வகையிலையும் நம்மளுக்கு ஒரு ஒரு ஹார்ம் இல்லாத சில ஹேபிட்ஸ். பட் நிஜமாவே இட் ஹேட் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க ஆர் ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ரேசிங் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இனிஷியலாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதனால் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நிச்சயமாக ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கிளியர் பண்ணுறதை விட ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் எது முக்கியமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஏன்னா எப்போல்லாம் நம்ம வந்து ஆங்ஷியஸாக இருக்கும் பொழுது மைண்டு வந்து இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். இல்லாத விஷயங்களும் ஒன்று நடந்த விஷயங்களை பற்றி யோசிப்போம், ஆர் நடக்க போகிறத பற்றி ரொம்ப யோசிச்சுட்ருப்போம் இல்லையா. அது ப்ரெசன்ட் மொமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஆங்ஷியஸ் தாட்ஸ் வந்து நான் இதுக்கு ரிலேட் பண்ணிப்பேன். அப்போது எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுது இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு என்னால் வர முடியுது அப்படின்னா, எழுதுகிற இந்த பழக்கம் வந்து டெஃபினட்டாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. என்ன ஒன்று நம்ம செய்யணும், அது ஒன்று தான். அந்த ஒரு பழக்கம் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து எழுத ஆரம்பிங்க. இந்த ரைட்டிங் ஹேபிட் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அங்கே இருந்து கிராட்டிடியூட் எழுதுகிற பழக்கம், அதாவது நன்றி உணர்வு தெரிவிக்கிற ஒரு பழக்கமாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் ஜேர்னலிங் சொல்லுவாங்க. இப்போ நான் அடிக்கடி செல்ஃப் ஜேர்னலிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த இனிஷியலாக ரைட் பண்ணிகிட்ருப்போம், அதுலேருந்து அடுத்தது நம்மளோட உள் மனசில் இருக்கிற சில கேள்விகள், அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஜேர்னலிங் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜேர்னலிங் பற்றி அது ஒரு தனி ப்ராசஸ், அதை நான் வேறு ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்காகவே நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆங்ஷியஸ் தாட்ஸை நான் ஹேண்டில் பண்ணுற விதத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டீடூர் வித் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Take care. See you again on another video. Bye.